பெரம்பலூர் மாவட்டத்தில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு போராட்டம் வந்து விசிகா தலைமையில் நடந்தது. அந்த தலைமையில வந்து அந்த போராட்டத்தில வந்து திமுகவுக்கும், விசிகாவுக்கும் வந்து சில மோதல்கள் ஏற்படுது. இதுல வந்து சிவசங்கரும் வந்து அந்த இதுல வந்து போராட்டத்துல வந்து தலைமை தாங்குனார்ன்னு ஒரு சில நியூஸ்லாம் வந்திருக்கு. இது இங்க என்ன நடந்தது? ஏன் அந்த மாரி திடீர் ஒரு மோதலுக்கான காரணம் என்ன சார்? இல்ல உங்க கேள்வியில சின்ன தவறு. சிவசங்கர் அவர்கள் முன்னாள் அமைச்சர் சிவசங்கர் அவர் தலைமையில நடக்கல. அவர் நன்றி தெரிவிக்கும் கூட்டத்துக்கு வந்திருந்தாரு. அ விசிக சார்பா போராட்டம் நடத்தியிருக்காங்கல்ல. அப்போ இன்னைக்கு திமுகவும் போராட்டம் நடந்தது. அதே இல்ல இடத்துல. விசிக சார்பா போராட்டம் நடந்திருக்கு. திமுக அங்க வழியா அங்க வந்துட்டு இருந்திருக்காங்க. போராட்டம் நடத்தல. வந்துட்டு இருக்கும்போது சண்டை நடந்திருக்கு. எதுக்காண்டி போராட்டம்? ஈரான்ல நேத்து அமெரிக்கா தாக்குதல் நடத்தினதுக்கா? இல்ல சார். ராசாக்காக. அப்படி அதுக்கான போராட்டம் நடத்துவாங்களா? ஆமா அப்ப சார். இங்க இந்த விவசாய கடனுக்குலாம் போராட்டம் நடத்தல. அந்த இல்ல. விவசாய தள்ளுபடிக்குலாம் போராட்டம் நடத்தல. ராசா வந்து கோயம்புத்தூர்ல நடந்த பிரச்சனைக்கு போராட்டம் நடத்தல. எங்க அண்ணன் எப்படி விட்டாரு? அண்ணா என்னண்ணே திருமாண்ணே? சரி விடுங்க. அது அண்ணனுக்கு ஏதோ போராட்டம் நடத்தியிருக்காங்க. இந்த ஆராசா அவர்களுடைய ட்வீட்டுக்கு போராட்டம் நடத்தியிருக்காங்க. தப்பு கிடையாது. போராட்டம் நடத்துறவங்க வந்து நேத்து பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து அண்ணன் கட்சியில ஒரு ஸ்பைடர் மேன் இருந்திருக்காரு. அது பார்த்தேன். அ எகிறி குதிச்சாங்க சார். ஆமா. அந்த ஸ்பைடர் மேன் தான் வந்து அதுல ஹைலைட். அது மக்கள் பார்க்கலன்னா அந்த கிளிப்பிங்ஸ வந்து போட்டு விடுங்க. ஜான்சினா இந்த WWEலாம் குதிப்பாங்க பார்த்தீங்களா? ஆமா. ஸ்ப்ரிங் மேல ரிங் மேல ஏறி குதிப்பாங்க. அந்த அது மாரி தான் குதிச்சிருக்காரு. பயங்கரமா ஜம்ப் பண்ணி வந்தாரு. ஆனா மக்கள் என்ன பண்ணிட்டாய்ங்க, நவுந்துட்டாய்ங்க. நவுந்துட்டு ஏன்யா உங்கள நம்பி தான்யா அவன் பாய்றான். அவனுக்கு எதையாவது ஒரு இடம் குடுத்து பிடிங்கப்பான்னா, கை விட்டுட்டாய்ங்க. என்னாச்சு? டேய்! உங்க கட்சிப்பா ஏன்பா கை விட்டீங்கன்னு அவர் கீழ விழுந்து அடிபட்டுட்டாரு. முதல்ல அந்த விசிக தொண்டருக்கு வந்து ஒரு சாரி. அது வந்து என்ன செய்ய முடியும்? நாங்க இப்படித்தான் சொல்ல வேண்டியிருக்கு உங்க நெலம. அந்த ஸ்பைடர் மேனுக்காகவும், எங்கள் அண்ணன் அயர்ன் எங்களுடைய அண்ணன் திருமா அவர்களுடைய விஷயத்துக்காகவும், ஆராசா அவர்கள் கூறியது மிகப்பெரிய கண்டனத்துக்குரிய விஷயம். அத அவர் நீக்கிட்டாரு. நீக்கினதுக்கு அப்புறம் அவர் பண்ணது சரிங்கிற யாருமே இங்க சொல்ல மாட்டாங்க. தலைவர் ஸ்டாலின் அவர்களுமே வந்து அதுக்கு வந்து இந்த மாரி விஷயங்கள்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் ஆராசா அவர்கள் குடுத்த பதிலுமே தவறான பதில்கள் தான். அதுக்கப்புறம் போட்ட பதில். சரி அத விட்டுருங்க. ஆனா ஆர்ப்பாட்டம் நடத்துறீங்க. ஆர்ப்பாட்டம் நடத்தும்போது உங்களுக்கு வந்து எதிர்ல வர்றது திமுகவுடைய வேட்பாளர் வந்துட்டு இருக்காரு. அவர் நன்றி தெரிவிக்க தான் வந்துட்டு இருக்காரு. அந்த இடத்துல போயிட்டு உங்களுக்கு எதுக்கு இந்த போராட்டம்? நீங்க நடத்துறது ஆர்ப்பாட்டம் தானே. ஏற்கனவே 5 வருஷம் போராடிட்டீங்கல்ல. ஒரே போராட்டமா இருந்தீங்க. ஆர்ப்பாட்டம் நடத்திட்டு, உங்களுடைய கோவத்த கொட்டி தீர்த்துட்டு போங்க. ஆனா நான் என்ன கேட்கிறேன்னா, ஏன் வந்து அந்த மாவட்டத்தில மட்டும் போராட்டம் நடந்திருக்கு? மத்த இடங்கள்ல ஏன் எந்த இடத்துலயுமே சார் அங்க அனுமதியும் குடுக்கலையாம் சார் போராட்டத்துக்கு. அது எப்பவுமே விட்டுருங்க. அது ஒரு பிரச்சனை கிடையாது. மத்த இடங்கள்ல ஏன் ஆர்ப்பாட்டம் நடத்தல? அப்ப அண்ணன் தலைமையில இருக்கக்கூடிய அந்த மாவட்டம், அந்த குன்னம் தொகுதி மட்டும் தான் பேசப்படுதா? தெரியல. ஆனா இந்த ஆர்ப்பாட்டம்லாம் மக்கள்ட்ட எடுபடாது. மீண்டும் வந்து இன்றைக்கு கூட அண்ணன் வந்து காலையில பேசியிருக்காரு. நம்ம காலையில உட்காந்து பார்த்தோம். அண்ணன் பேசினத பார்த்தோம். அதாவது மழை விட்டாலும் தூவானம் விடாதும்பாங்க பார்த்தீங்களா? ஆட்சி முடிஞ்சு 2021, 2026 ஆட்சி முடிஞ்சும், 2026 ஆட்சி தொடங்கியும் எங்க அண்ணனோட